கேட்கிறார். என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட கண்டேன், யார் என்னுடைய ஆடையை தொட்டது? இப்ப சீடர்கள்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, இவ்வளவு கூட்டத்துல ஆடையை தொட்டது யாருன்னு நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இறை மகனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த வித்தியாசம். இப்ப அவருக்கு புரியுது, என்னிடமிருந்து வல்லமை வெளியேனது, அந்த பெண் குணம் எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம ஒரு காரியம் நடக்காது. இருந்தாலும் அவளுடைய விசுவாசத்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அதுக்காக தான் கேட்கிறார் யாரு அப்படின்னு. அவர் பேசாம போயிருக்கலாமே, கடந்து போயிருக்கலாம். அவ மட்டுமா தொட்டிருப்பா? எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க? அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்று அவள் நினைத்ததால், அவள் நம்பியதால் அவள் குணம் பெற்றாள். அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் இந்த செய்தியை வெளியே கொண்டு வர. வழக்கமா எல்லா இடத்துலயும் என்ன சொல்லுவாரு? இதை யாருக்கும் சொல்லாதுன்னு சொல்லுவார்.